ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள சினிமாவை நிலைகுலைய செய்துள்ளது. நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை பாலியல் புகார் எனும் சூறாவளி சுழன்றடித்து வழக்குகள் பதிவாகி வருகிறது. நடிகர் சங்கம் முதல் சினிமா தொழிலாளர்கள் சங்கம் வரை சில அமைப்புகளின் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்வது மலையாள சினிமாவை உச்சகட்ட பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் அமைதியான கதைக்களத்தையே மையப்படுத்தி நகரும் மலையாள சினிமா தற்போது பல திருப்பங்கள் நிறைந்த திகில் படம் போல மாறிவிட்டது. ஒரு பக்கம் அடுத்து யார் மீது பாலியல் வழக்கு பாயும் என்ற அச்சத்தில் நடிகர்கள் இருக்க, முதல் நாள் வரை திரையில் ஹீரோவாக பார்த்த நடிகர்கள் மீது விழும் பாலியல் புகார் மக்களையும் ஒருவித ஆச்சரியத்திற்கும் அருவருப்புக்கும் ஆளாக்குவதை மறுக்க முடியாது. அப்படி ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் குற்றச்சாட்டு. சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி நடிகர் நிவின் பாலி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நேரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் போலீசில் புகார் அளித்தார். ஐரோப்பாவில் வேலை வாங்கி தருவதாக தன்னை துபாய்க்கு அழைத்து சென்ற ஸ்ரேயா என்ற பெண் மலையாள திரைத்துறையை சேர்ந்த சிலருக்கு தன்னை அறிமுகப்படுத்தி வைத்து பாலியல் ரீதியாக தன்னை பயன்படுத்தி கொண்டதாக அதிர வைத்துள்ளார். பட வாய்ப்பு கேட்டு அணுகிய தன்னை ஸ்ரேயா பிரபல மலையாள நடிகர் நிவின் பாலியை அறிமுகம் செய்து வைத்ததாக கூறிய அந்த பெண் நிச்சயம் படத்தில் நடிக்கலாம் என கூறி நடிகர் நிவின் பாலியும் தயாரிப்பாளர்களும் என மொத்தம் 6 பேர் சேர்ந்து ஹோட்டல் அறையில் வைத்தே போதைப் பொருள் கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக தெரிவித்து பரபரப்பை கிளப்பியுள்ளார். ஹோட்டல் அறையில் மட்டுமல்லாமல் 1.5 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிவின் பாலி தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டதாக அந்த பெண் புகாரில் கூறியிருப்பது திடுக்கிட வைத்துள்ளது. இதனையடுத்து மலையாள திரையுலகில் இருந்து வரும் பாலியல் முறைகேடு புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு நிவின் பாலி மீது FIR பதிவு செய்துள்ளது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றி அழைத்து சென்ற ஸ்ரேயா என்ற பெண் முதல் நபராகவும் நிவின் பாலி 6வது நபராகவும் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை அடிப்படை ஆதாரமற்ற பொய் புகார் என திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் நிவின் பாலி. பாலியல் புகார் கூறிய பெண்ணை தனக்கு தெரியவே தெரியாது, பார்த்தது கூட இல்லை என மறுக்கும் நிவின் பாலி வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு தான் குற்றமற்றவன் என்பதை நிச்சயம் நிரூபிப்பேன் என சீறியுள்ளார். வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியுள்ளதால் தற்போதைக்கு எந்த தகவலையும் தன்னால் வெளிப்படையாக கூற முடியாது என்றும் நீதிமன்றத்தில் அனைத்தும் சமர்ப்பிக்கப்படும் என்றார். துபாய் ஹோட்டலில் நடந்தது என்ன? நடிக்க வாய்ப்பு தருவதாக பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினாரா என்பதெல்லாம் அடுத்தடுத்த விசாரணையில்தான் வெளிச்சமாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.